ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு தமிழ் vlogger இன் கனடா. இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறீங்க அப்படின்னா, என்னோடய லாங் ரோட் ட்ரிப்பில் டே 2 நான் என்னெல்லாம் பண்ணேன் அப்படிங்கிறத அந்த வீடியோவில் கவர் பண்ணியிருக்கேன். நிறைய பேர் ஏன் நீங்கள் லாங் ஃபார்ம் வீடியோவே இப்போல்லாம் போடுறதில்லன்னு கேட்டிருந்தீங்க. பயங்கர டைட்டாக போயிட்டுருக்குங்க. ஸோ என்னால் எடிட் பண்ணுறதுக்கு டைம் இல்லை, அதனால தான் போட முடியல. ஒரு வழியாக இதுக்கு வாய்ஸ் ஓவர் கொடுத்து போட ஆரம்பிச்சிட்டேன். கண்டிப்பாக வீடியோ கண்டினியூஸாக பாருங்கள். டே 2ல் நாங்கள் எங்கெல்லாம் கவர் பண்ணோம் அப்படின்னா, பேன்ஃபை சுற்றி இருக்கிற இடங்கள் எல்லாமே கவர் பண்ணோம். ஸோ இந்த 4 days லாங் ரோட் ட்ரிப்பில் பார்த்திங்கன்னா ஜாஸ்பர், பேன்ஃப், கேல்கரி, ட்ரம்ஹல்லர்ஸ் இது எல்லாமே நாங்கள் கவர் பண்ணியிருந்தோம். ஸோ டே 2 மார்னிங் ஹோட்டல்லையே பிரேக்ஃபாஸ்ட் கவர்டு. ஸோ இவங்களோட பிரேக்ஃபாஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ இவங்களோட பிரேக்ஃபாஸ்ட் பார்த்திங்கன்னா இன் ஜென்ரல் பார்த்திங்கன்னா ப்ரெட் இருக்கும், சாசேஜ் இருக்கும். சாசேஜ் இட்ஸ் கைண்ட் ஆஃப் மீட், அதாவது எல்லா மீட்டும் மிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. சம்டைம்ஸ் சிக்கன் சாசேஜ் தனியாக இருக்கும். பட் இந்த மாதிரி ஹோட்டல்ஸில் பீஃப், போர்க் எல்லாம் மிக்ஸ் பண்ணி தான் இருக்கும் சாசேஜ். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பொட்டேட்டோ பேட்டிஸ் இருக்கும், எக் இருக்கும். எக் பார்த்திங்கன்னா இதர் ஸ்க்ராம்பிள்டு எக் இல்லைன்னா பாயில்டு எக்ஸ் அந்த மாதிரி வச்சுருப்பாங்க. ஒரு ஃபுல் மீல் இருக்கும் மார்னிங் பார்த்திங்கன்னா. இங்கே பார்த்திங்கன்னா உங்களுக்கு வாஃபிள் மேக்கர் லைவாகவே நம்மளே பண்ணிக்கிற மாதிரி வச்சுருந்தாங்க. ஸோ அதோட மாவு பார்த்திங்கன்னா அதை தான் நான் பிடிச்சிட்ருக்கேன் கப்பில். ஸோ அந்த கப்போட குவான்டிட்டி பண்ணால் நம்மளே வாஃபிள் மேக் பண்ணிக்கலாம். ஸோ ஒருத்தர் ஏற்கனவே மேக் பண்ணிகிட்டு இருந்ததுனால நான் வெயிட் பண்ணுற மாதிரி இருந்தது. டீஃபால்ட்டாக இங்கே உள்ள கண்ட்ரி சைடு நீங்கள் வந்துட்டிங்கனாலே மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த ப்ரெட்டு, அதுக்கப்புறம் பொட்டேட்டோ ஃப்ரை, எக்கு, சாசேஜ் இதுதான் டீஃபால்ட்டாகவே இருக்கும். அந்த ப்ரெட்க்கு ஜாம் அண்ட் பட்டர் கொடுத்துருவாங்க. இது டீஃபால்ட் மெனு. இதில் கிட்ஸுக்கு தனியாக சீரியல்ஸ் இருந்தது. அது போக ஓட் மீலும் வச்சுருந்தாங்க. இங்கே எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் பெட்டராகவே இருந்தது பிரேக்ஃபாஸ்ட்டு. சில இதில் ரொம்ப லிமிட்டடாக தான் வச்சுருப்பாங்க. அதாவது ப்ரெட் இருக்கும், ஆம்லெட் இருக்கும், மேபி சாசேஜ் அண்ட் எக் இருக்கும், மற்றது எதுவும் இருக்காது. இங்கே கிட்ஸ்க்கு தனியாக வச்சுருந்தாங்க. இது போக ஃப்ரூட்ஸ் இருந்தது, ஜூஸ் இருந்தது. ஸோ இங்கே எனக்கு தெரிஞ்சு நல்லாவும் இருந்தது, கொஞ்சம் டேஸ்ட்டாக ஃப்ரெஷ்ஷாகவும் இருந்தது. நம்ம மட்டும் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட வரோம் அப்படின்னா கடகடன்னு போய் வரிசையில் நின்று எடுத்துக்கலாம். நாம் பசங்களுக்கு நமக்குன்னு எல்லாருக்கும் சேர்த்து எடுக்கிறதுனால ஒரு 10 தடவை நடக்கணும். ஒரு வழியாக அந்த வாஃபிள் மிஷின் ஃப்ரீ ஆகிடுச்சு. இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் நம்ம நார்மலாக வீட்டில் பண்ணுறச்ச இப்படி சுற்றுற மாதிரிலாம் இருக்காது. இங்கே இது குயிக்காகுமா இல்லை கமர்ஷியல் வேயா அப்படின்னு எனக்கு தெரியலை. இவரை டேர்ன் பண்ணுறாருல, நம்ம உள்ளுக்குள்ளே அந்த மிஷினை அந்த வாஃபிள் மாவை ஊற்றிட்டு இந்த மாதிரி டேர்ன் பண்ணோம் அப்படின்னா அதை மேலேருந்து அப்சைட் டவுனாக கீழே விழுந்துரும். நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அவருக்கும் தெரியாமல் தான் குழப்பிட்டு இருந்தார். நான் அவரை பார்த்துக்கலாம் அப்படின்னு நினச்சா அவரும் இந்த பக்கம் சுற்றுறதா அந்த பக்கம் சுற்றுறதான்னு டெஸ்ட் பண்ணிகிட்டு இருந்தார். எவ்வளோ அழகாக வந்துருச்சு இல்லை, கிறிஸ்பியாக. எனக்கு வாஃபிள் ரொம்ப பிடிக்கும். உள்ளே மேலே மேப்பிள் சிரப் போட்டு சாப்பிட்றதுக்கு எனக்கு அவ்வளோ பிடிக்கும். பட் இட்ஸ் நாட் தட் ஹெல்தி. கிட்ஸுக்கு ஓகே. ஆயில் ஸ்ப்ரே பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் நம்ம ஊற்றி வச்சுருக்க மாவை அதில் போட்டுட்டா போதும். போட்டுட்டு அந்த மேலே உள்ளதை திரும்ப மூடினா அந்த ஷேப்குள்ளே போய் அது செட் ஆகிடும். அதுக்கப்புறம் நம்ம டேர்ன் பண்ணணும். அப்சைட் டவுனாக ட்விஸ்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா அது ஓவரால் அந்த ஸ்பேஸ் ஃபுல்லாக ஒட்டிக்கும். அவ்வளோதான். ஒரு 2 minutes அங்கே டைமர் ஓடுது பாருங்கள். அந்த 2 minutes வெயிட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வாஃபிள் ரெடி ஆகிடும். அவ்வளோதான், வாஃபிள் ரெடி ஆகிடுச்சு. நம்ம இதை எடுத்துகிட்டு போயிட்டு வச்சுட்டு இந்த பசங்களெல்லாம் சாப்பிட வச்சுட்டு நம்ம சாப்பிட்டாலே அது ஒரு பெரிய விஷயங்க. ஸோ என் வாஃபிள் இப்படி தான் வந்திருந்தது. கொஞ்சம் மாவு ஊற்றிருக்கணும்னு நினைக்கிறேன், கொஞ்சம் கம்மியாக ஊற்றிட்டேன். தட்ஸ் ஓகே, பட் டேஸ்ட் வில் பி சேம். எனக்கு இந்த மாதிரி கிறிஸ்பியாக இருந்தாலும் பிடிக்கும். ஸோ ஓகே தான். இப்போ எனக்கு ஆக்சுவலி மனசில் என்ன தோணுதுன்னா, என்னதான் இருந்தாலும் நம்ம இட்லி, வடை, பொங்கலுக்கு ஈடாக்குமா அப்படின்னு சொல்லலான்னு தோணுது. இதை சொன்னாவேல எல்லாரும் உடனே நீ ஏன் அங்கே இருக்குன்னு ஓடி வந்துடுறீங்க. எங்கேயாவது இருந்தால் நமக்கு தோணாதான் என்ன? எங்கே போனாலும் நம்ம வீட்டை மிஸ் பண்ணுவோம், நம்மளோட ஊர் ஃபுட்டை மிஸ் பண்ணுவோம் இல்லையா? இட் டசன்ட் மீன் நம்ம எங்கேயுமே போகக்கூடாதுங்கிறது கிடையாது. ஏதாவது ஒன்று சொன்னால் போதுங்க, உடனே வந்துடுறாங்க 4 பேர். அப்போ ஏம்மா நீ அங்கே வர வேண்டியதானே, ஃப்ளைட் டிக்கெட் போட்டியா அப்படின்னு கேட்குறாங்க. எனக்கு இவங்களோட பிரேக்ஃபாஸ்ட்டுமே பிடிக்குங்க. பட் எப்போயாவது சாப்பிட்றதுக்கு ஓகே. ஒரு வீக்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் சாப்பிட்றதுக்கு ஓகே. 2 விஷயம் ஓகே. ஒன்று டேஸ்ட் வில் பி ஆல்சோ குட். அண்ட் தென் பார்த்திங்கன்னா ப்ரிப்பேர் பண்ணுறது ரொம்ப ஈஸி. ப்ரெட்டை டோஸ்டரில் போட்டோமா, ஒரு ஆம்லெட்டை போட்டோமா, சாப்பிட்டோமான்னு வந்துட்டே இருக்கலாம். நம்ம ஊர் ஃபுட்டுனா மெனக்கெட்டு எல்லாமே குக் பண்ணணும். பட் அதுதான் எப்போயுமே நடக்கும். பட் எப்போயாவது ஒரு தடவை இந்த மாதிரி பண்ணால் நமக்கு கொஞ்சம் வேலை கம்மி. அண்ட் இட் வில் பி எப்போயாவது ஒரு தடவை சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் நல்லாவும் இருக்கும். ஒரு வழியாக சாப்பிட்டுட்டு பசங்களுக்கும் ஊட்டிட்டு கிளம்பிட்டோம். இந்த படம் பார்த்திங்கன்னா ஜாஸ்பரோட ஸ்கை வாக் தான். இது நடந்து போகிற வழியில் நீங்கள் நிறைய பேர் கவனிச்சிருக்க மாட்டீங்க. அதுவும் அங்கே விழுகுதில்ல, அது பெரிய ஃபால்ஸுங்க.
அந்த ஃபால்ஸ் எங்கே போய் ரீச் ஆகுதுங்கிறதே தெரியல. பிகாஸ் நம்ம ஒரு மலைக்கும் மேலே ஒரு மலையில் இருக்கோம், அவ்வளோ ஹைட்டில் இருக்கும். இங்கேருந்து பார்க்கல அந்த ட்ரீஸ் இருக்கிறது தான் மோ ஆழம்னு நினைக்கிற மாதிரி இருக்கு இல்லையா? பட் அந்த ஃபால்ஸ்க்கும் கீழே வந்து பள்ளம் இருக்குது ஆக்சுவலி. அப்போ எவ்வளோ பெரிய ஹைட்டு. இங்கே அதுவும் அந்த தெரியுது பார்த்தீங்களா, அங்கே தான் அந்த கிளாஸ் பிரிட்ஜ் இருக்குது. எவ்வளோ பேர் நிற்கிறாங்க பாருங்கள். எனக்கு இந்த மாதிரி பார்த்தாலே ஏதோ இங்கிலீஷ் மூவிஸில் வர மாதிரி அதெல்லாம் உடஞ்சி போகிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். நான் இதுக்கு முன்னாடி ஒரு 2 தடவை இங்கே வந்திருக்கேன், பட் இவ்வளோ கூட்டம் பார்த்தது கிடையாது. அத்தனை பேர் பயமே இல்லாமல் போட்டி போட்டுட்டு அங்கே போய் நின்றுட்டு இருந்தாங்க. எனக்கெலாம் கொஞ்சம் பயமாக தான் இருந்தது, செம பயம். பட் காட்ட தான் முடியல. இப்போ நான் அந்த ஃபால்ஸை இன்னும் பக்கத்தில் க்ளோஸ்அப்பில் காட்டுறேன் பாருங்கள். ஸோ இங்கே ட்ரீ இருக்கிற இடம் தான் நமக்கு வந்து அந்த பள்ளம் முடியுதுன்னு நினச்சா, அங்கேருந்து ஒரு ஃபால்ஸு எவ்வளோ ஹைட்டில் கொட்டுதுன்னா அதுக்கு கீழே எவ்வளோ பெரிய பள்ளம் இருக்கும் இல்லை? அப்போ நம்ம எவ்வளோ பெரிய ஹைட்டில் இருக்கிறத பார்க்கலே பயங்கர பிரமிப்பாக இருக்குது. நான் லாஸ்ட் 2 டைம்ஸ் வரும்போதுமே அந்த மெயினாக ஓடி வருதில்ல, அதை தான் நான் பார்த்தேன். ஐ தாட் அதுதான் அவ்வளோதான் பள்ளம்னு நினச்சேன். பட் அது இவ்வளோ தூரம் கீழே விழுகுதுங்கிறத நான் கவனிக்கவே இல்லை. இந்த தடவை நான் ஜூம் பண்ணி பார்க்குறச்சு தான் எனக்கே தெரிஞ்சுது. அப்போ இடையில எவ்வளோ பெரிய பள்ளமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக இருந்தது. சைடில் ஃபுல்லாகவே ரெயிலிங்ஸ் வந்து ரொம்ப பாதுகாப்புக்காக பயங்கரமாக போட்டிருந்தாங்கங்க. எல்லாமே வந்து அயனில் போட்டிருந்தாங்க. இந்த டிசைன்ஸ் மாதிரி தெரியுதுல்ல, அது கூட இட்ஸ் நாட் வுட் ஆர் சம்திங், இட்ஸ் ஆல் அயன் பில்டு. பயங்கர ஸ்ட்ராங்காக இருந்தது. பட் அங்கே உள்ள பிரிட்ஜ் வந்து கீழே உள்ள ஃப்ளோர் வந்து பார்த்திங்கன்னா கிளாஸு. ஸோ நம்ம கிளாஸ் மேலே நடந்துக்கிட்டே அப்படியே வந்து கீழே பள்ளத்தை பார்க்குற மாதிரி இருக்கும். அஃப்கோர்ஸ் கொஞ்சம் பயம்தான், பட் ஓகே, ஒரு கான்ஃபிடென்ட்டில் சரி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயாச்சு. உண்மையை சொல்லப்போனால் என்னால் மரண பீதியில் இருந்தேன். ஐ வாஸ் ஹோல்டிங் மை கிட். இட்ஸ் நாட் பிகாஸ் லைக் அவள் விழுந்துருவாங்கிறத விட ஐயையோ எல்லோரும் விழுந்துருவோமே அப்படின்னு சொல்லிட்டு நானே செம பயத்தில் இருந்தேன். முடிஞ்சளவு கடகடன் ஓடி அந்த பிரிட்ஜை க்ராஸ் பண்ணிடணும் அப்படிங்கிறதுல தான் நான் வந்து கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருந்தேன். எல்லோரும் ஜாலியாக நின்று பிக்சர் எடுத்துகிட்டு இருந்தாங்க. இங்கேருந்து என்னடா எடுக்கிறீங்க, சரி நம்மளும் உட்காந்துட்டு எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நின்றுட்டு எடுக்கிறதுக்கெலாம் பயங்க. ஆக்சுவலாக நான் போய் எங்கே உட்காருறேன்னு மட்டும் பாருங்கள். ஆக்சுவலாக எனக்கு கிளாஸில் உட்காந்து எடுக்கிறதுக்கே பயம். அது விழுந்துருச்சு என்ன பண்ணுறது? ஏன்னா நிறைய பேர் நின்னதுனால எனக்கே வந்து அந்த இப்போ யாராவது நடந்தால் கொஞ்சம் அதிர்ற மாதிரி இருக்கும் இல்லையா, அது கிளாஸ் வேறு இல்லை. இவ்வளோ பேர் நிற்கிறதுனால அந்த அதை வந்து ஃபீல் பண்ண முடிஞ்சுது. கொஞ்சம் வெயிட் ஆனவங்க கொஞ்சம் நம்ம சைடு மூவ் பண்ணாலும் இல்லையோ ஒரு மாதிரி ஃபீல் ஆச்சு ஆக்சுவலி. அதனால் பயங்கர பயமாக இருந்தது. என் மூஞ்சிலே கோவம் வந்தால் மட்டும் தான் அப்படியே காட்டி கொடுத்துரும். பட் பயம் வந்தால் காட்டிக்கவே மாட்டேன். செம்ம பயத்தில் இருக்கேன். ஆனால் மூஞ்சியை பார்த்தா தெரியாதுன்னு நினைக்கிறேன். எனக்கெலாம் உள்ளே அள்ளு விட்டுச்சு, டே சீக்கிரம் பசங்களை கூட்டிகிட்டு வெளியில் போயிடலாண்டா அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. ஏன்னா நான் இவ்வளோ க்ரௌடு அந்த பிரிட்ஜில் நான் பார்த்ததே கிடையாது. ஏகப்பட்ட க்ரௌடுங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு 150க்கு மேலே உள்ளே இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இது வந்து இப்படி போய் இப்படி சுற்றி வரணும் அந்த பிரிட்ஜ்லேயே நடந்து. சரி வந்ததுக்கு ஒரு பிக்சர் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் எங்கே உட்காந்துருக்கேன் பார்த்தீங்களா, கீழே வந்து அந்த ராட் மாதிரி இருக்குமே, அதுவும் கீழே விழுந்தால் கூட அதில் பிடிச்சிப்போமா அந்த மாதிரி நினச்சிட்டு பாப்பா வச்சுட்டு அங்கே உட்காந்துட்டேன் பிக்சர் எடுக்கிறதுக்கு. கீழே எவ்வளோ பெரிய பள்ளம் பார்த்தீங்களா. நம்ம அந்த பார்த்த அந்த அருவிக்கு மேலே தான் நம்ம எக்ஸாக்டாக உட்காந்துருக்கோம். ஒரு வழியாக நம்ம இந்த இடம்லாம் முடிச்சுட்டு நேராக போனது வந்து பேன்ஃபில் உள்ள கண்டோலா தான். ஸோ வந்து உங்களுக்கு போகுது இல்லையா ரோப் கார், இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் வந்து நீங்கள் வந்து ஒரு 4லேருந்து 5 பேர் வெயிட்டுக்கு தகுந்த மாதிரி ஏற்றுவாங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் ஏறினா ஒரு பெரிய மவுண்டன் இருக்கும். அந்த மவுண்டன் மேலே நீங்கள் நடந்து போகிற மாதிரியான ஃபெசிலிட்டிஸ் இருக்கும். நீங்கள் அப்படியே நடந்து அதோட ஹைக்கில் பீக்கில் போயிட்டு நீங்கள் வந்து சீனரிஸ்லாம் வாட்ச் பண்ணலாம். ஸோ இங்கே வந்து மேலே வேறு எதுவும் கிடையாது. நீங்கள் அங்கேருந்து அவ்வளோ பெரிய மவுண்டன்லேருந்து கீழே பார்க்கும்போது நிறையா வியூஸ் இருக்கும். அதெல்லாம் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கும். நான் முன்னவே சொன்ன மாதிரி இந்த கனடா சுற்றி பார்த்திங்கன்னா நெருக்கமான மலைத்தொடர்கள் இருக்குங்க. ஆக்சுவலாக எந்த மலை எங்கே முடியுதுன்னே தெரியாது, அந்த மாதிரி இருக்கும். நீங்கள் மேலேருந்து பார்க்கும்போது தான் அதோட வியூஸ் தெரியும். ஏன்னா இப்போ நீங்கள் கீழேருந்து பார்க்கும்போது ஓகே இங்கே ஒரு மலை அங்கே ஒரு மலை இருக்குன்ற மாதிரி தெரியுதுல்ல. நீங்கள் அந்த மலையோட உச்சியிலேருந்து பார்த்திங்கன்னா அடுக்கடுக்காக அவ்வளோ மலைகள் இருக்கும். ஸோ அங்கே தான் போகிறோம், வாங்க போகலாம். இது எல்லாத்துக்குமே முன்னாடியே புக் பண்ணி வந்து டிக்கெட் வாங்கி வச்சாச்சு. ஸோ அங்கே இப்போ வந்து டைம் ஸ்லாட் கொடுத்துருவாங்க, எந்த டைம்லேருந்து எந்த டைமுக்குள்ளே மேலே போகணும் அப்படின்ற மாதிரி. ஐ மீன் மலைக்கு மேலே. ஸோ முடிச்சுட்டு இப்போ கண்டோலாவில் ஏறுறதுக்காக வந்து லைனப் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இங்கே ஜென்ரலாகவே இந்த மாதிரி லைனப் இல்லைன்னா கூட மக்கள் வந்து லைனப் பண்ணி ப்ராப்பராக தான் போவாங்க. இடிச்சு பிடிச்சி போகிறதுலாம் இருக்காது. ஸோ ஒரு வழியாக வந்து கண்டோலாவுக்காக ரொம்ப நேரம் வெயிட் பண்ணலங்க. க்யூ வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது. அதனால் வந்து கடகடன்னு போய் ஏற மாதிரி இருந்தது.
ஸோ இந்த ஒரு கார் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பார்க்குறதுக்கு குட்டியாக தெரிகிற மாதிரி இருக்குது வீடியோவில். இன்ஃபேக்ட் அது நல்லா பெருசாகவே இருக்கும். ஒரு அடல்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 5 பேர் வந்து உள்ளே ஃபிட் பண்ணலாம். ரொம்ப பெருசாக இருக்கும்னா ஒரு 4 பேர் ஃபிட் பண்ணலாம். ஐ பிலீவ் வந்து அவங்க வெயிட் வச்சு தான் அதெல்லாம் கால்குலேட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். நாட் அபவுட் சைஸ், பிகாஸ் சைஸ் பெருசாக இருந்தால் கூட சம்டைம்ஸ் வெயிட் கம்மியாக தான் இருக்கும். ஸோ இட் டசன்ட் மேட்டர்னு நினைக்கிறேன். பட் ஃபிட் பண்ணுறது தாராளமாக ஒரு 4 பேர்லேருந்து 5 பேர் வந்து தாராளமாக உள்ளே வந்து ஃபிட் பண்ணலாம். நல்லா சேஃபாகவே இருக்குங்க. உங்களுக்கு வந்து உள்ளே ஆடுற மாதிரி அந்த மாதிரிலாம் ஒரு ஃபீல் இருக்காது. நம்ம உட்காந்தா நார்மலாக கார்லலாம் எப்படி போகிறோம் அந்த மாதிரி தான் ஒரு ஃபீல் கொடுக்கும். நமக்கு ஒருவேளை லக் இருக்குது அப்படின்னா நம்ம போகிற வழியில் வந்து ஏதாவது கரடி கண்ணில் பட்டுச்சுன்னா நம்ம வந்து பார்க்கலாம். கரடியோ இல்லாட்டினா வந்து மலையாடுன்னு சொல்லுவாங்க, வரையாடுன்னு சொல்லுவாங்க தெரியுமா, கொடைக்கானல்லாம் அந்த மாதிரி மவுண்டைன் கோட்ஸ் இருக்கும், இல்லைனா கரடி இருக்கும். அதெல்லாம் நம்ம பார்க்கலாம். ஒரு வேளை லக்கு இருந்ததுன்னா நம்ம வந்து பார்க்க முடியும். ஸோ அதனால் எல்லாருமே வெளியில் வந்து வாட்ச் பண்ணிட்டே வருவாங்க. எவ்வளோ பெருசு பெருசாக ட்ரீஸ் இருக்குது பார்த்தீங்களா. நீங்கள் போன வீடியோஸில் பார்த்துருப்பீங்க. இந்த மாதிரி இருந்த ட்ரீ தாங்க நெருப்பில் எல்லாம் கருகி போய் குச்சி குச்சியாக இருந்தது. இந்த மலையை பார்க்குறதுக்கு எவ்வளோ பச்சை பசேல்னு இருக்குது. இதே என்னோடய ப்ரீவியஸ் வீடியோ பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அந்த மவுண்டெயினில் உள்ள மரம் எல்லாமே ஸ்டிக்கியாக நின்று கருகி போயிட்டு. ஸோ இங்கே உங்களுக்கு தெரியுது இல்லையா, ப்ளூ கலரில் இதெல்லாம் கிளேசியர்லேருந்து வர வந்து தண்ணிங்க. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் அந்த ப்ளூ கலர், க்ரீன் கலர் எல்லாமே. இந்த கேசல் வந்து எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா. இது வந்து ஒரு கேசலுங்க. அந்த காலத்தில் பிரிட்டிஷ் வந்து கட்டியிருக்காங்க அந்த கேசல். பட் இன்னும் வந்து அதை வந்து ஹோட்டலாகவோ ஏதோ வச்சு மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க. நான் வந்து ஒரு கேல்கரியில் கிடைச்ச ஒரே தடவை அங்கே விசிட் பண்ணியிருக்கேன். ரொம்பவே அழகாக இருக்கும். விசிட்டர்ஸ் வந்து அலோட். நிறைய பேருக்கு அது தெரியாது. நம்ம போய் உள்ளே போய் வந்து பார்க்கலாம். ஒரு 3 ஃப்ளோரோ 4 ஃப்ளோரோ மட்டும் விசிட்டர்ஸ் போய் பார்க்குற மாதிரி வச்சுருப்பாங்க. பட் இந்த ட்ரிப்பில் வந்து டைம் இல்லாதனால அங்கே நாங்கள் போகல. ஸோ நம்ம ஒரு வழியாக ஒரு மலையோட உச்சிக்கு வந்துட்டோம். இங்கேருந்து நம்ம நடந்தே போய் அந்த மற்ற மலையிலலாம் க்ராஸ் பண்ணி நீங்கள் வந்து வியூஸ் வந்து பார்க்கலாம். உங்களுக்கு நான் இன்னும் கொஞ்சம் ஜூம் பண்ணி இந்த கேசல் காட்டுறேன். நம்ம ஊர்லலாம் எப்படி பழமை வாய்ந்த கோயிலெலாம் கட்டியிருப்பாங்களோ, இங்கே நிறைய இடத்துல இந்த மாதிரி கேசல் பார்க்கலாம். இது எல்லாமே பிரிட்டிஷ் பீரியட்லையோ நம்ம ஊர் அளவுக்கு பழமை வாய்ந்தது கிடையாது. நீங்கள் சொல்லப்போனால் ஒரு 100 வருஷம் பழசு அந்த மாதிரி வேணால் வச்சுக்கலாம். ஏன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் கனடாவோட அந்த இதே அவ்வளோதான். ஸோ ஒரு 100 ஆர் 150 அந்த ரேஞ்சில் தான் இருக்கும். அந்த காலத்தில் பிரிட்டிஷ் பில்ட் பண்ணது எவ்வளோ அழகாக இருக்குல்ல. உங்களுக்கு கேசல்னு சொல்கிற மாதிரி எவ்வளோ பெருசாக இருக்குல்ல. ஒன் ஆஃப் தி பியூட்டிஃபுல் ஒன்றுங்க. இதுக்கு பின்னாடி வந்து அந்த பெரிய ரிவர் ஓடுதில். இங்கேருந்து பார்க்கல எவ்வளோ அமைதியாக இருக்குது. பட் அந்த கேசல் கிட்டே போய் பார்க்கும்போது அதுவே ஒரு பள்ளத்தில் தான் இருக்கும். அந்த கேசல் ஒரு மவுண்டெயினில் இருக்கும். அதுக்கு கீழே அவ்வளோ பள்ளத்தில் தான் அந்த ரிவர் ஓடும். இங்கேருந்து பார்க்குறதுக்கு எல்லாம் ஒரே சமதளத்தில் ஓடுற மாதிரி இருக்குது. பட் அப்படி கிடையாது. நான் சொன்னேன் இல்லையா, எங்களுக்கு கொஞ்சோண்டு லக் இருந்தது. இது ஃபஸ்ட்டு எங்களுக்கு மானா இல்லை ஆடான்னு ஒரு டவுட் இருந்தது. அப்புறம் எல்லோரும் சொன்னாங்க இல்லை அது வந்து வரையாடு அப்படின்னாங்க. எவ்வளோ அழகாக அமைதியாக அதுக்கு வந்து பழகிடுச்சுன்னு நினைக்கிறேன். அதனால் மக்களை பார்த்தும் ஓடாமல் அது வாட்டுக்கு அமைதியாக உட்காந்துட்டு இருந்தது. கொஞ்ச நேரம் இந்த ஸ்பாட்டில் நின்று வியூஸ்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அப்படியே நடக்க ஆரம்பிச்சிட்டோம். இங்கேருந்து மவுண்டைன் ஃபுல்லாக அவங்களுக்கு வந்து ஸ்டெப்ஸாக போட்டு வச்சுருப்பாங்க. ஸோ இந்த போகுது இல்லையா, ஸோ இங்கே நீங்கள் அப்படியே நடந்துகிட்டே போய் பார்க்க வேண்டியது தான். இது வந்து அப்படியே ஸ்ட்ரெச் ஆகி ஒரு மவுண்டெயின்லேருந்து இன்னொரு மவுண்டெயின் வரைக்கும் போயிட்டே இருந்தது. அங்கங்கே இந்த மாதிரி வியூ பாயிண்ட் வேறு செட் பண்ணியிருந்தாங்க. ஸோ ரைட் அண்ட் லெஃப்டில் மவுண்டெயினோட ரைட் சைடும் சரி லெஃப்ட் சைடும் சரி என்னெல்லாம் வியூஸ் இருக்கோ அதெல்லாம் நீங்கள் பார்க்குற மாதிரி செட் பண்ணியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா இங்கே என்ன மாதிரி பேர்ட்ஸ் இருக்கும், என்ன மாதிரி அனிமல்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு இன்ஃபர்மேஷன் போர்டு மாதிரியும் போட்டிருந்தாங்க. இது உங்களுக்கு தெரியுது இல்லையா, அவ்வளோ கஷ்டமாக இருந்ததுங்க இதில் நடந்து மேலே ஏறி போகிறதுக்கு. அங்கே தெரியுது இல்லை, அதுதான் பீக். அந்த பீக் வரைக்கும் நீங்கள் வந்து நடந்து போகலாம். நான் ரொம்ப கஷ்டப்பட்டு நடந்து போனாலும் இதே வியூ தான் இருக்கும். பட் ஆனால் உங்களுக்கு மவுண்டெயின்ஸ் பார்த்தா தெரியும், அந்த பக்கம் அடுக்கடுக்கடுக்காக தெரியுதா. ஒவ்வொரு வியூ பாயிண்டில் நிற்கும் போதும் அந்த வியூ பாயிண்ட் அங்கேருந்து பார்க்குற அந்த மவுண்டெயினோட அந்த பீக் இருக்கு இல்லையா, அந்த பீக்கோட ஹைட்டுன்னு சொல்லிட்டு எல்லா இன்ஃபர்மேஷனும் ரொம்ப டீட்டெயிலாக வந்து போட்டிருந்தாங்க. இந்த இடத்துல நின்று பார்க்குறதுக்கே ரொம்ப பயமாக இருந்ததுங்க. பிகாஸ் மற்ற வியூ பாயிண்ட்டெல்லாம் கவர்டாக கொஞ்சம் சேஃபாக இருந்தது. இந்த இடம் அந்தளவுக்கு சேஃபாக தரல. அதனால் கொஞ்சம் நேரம் நின்றுட்டு கிளம்பிட்டேன். யாருக்கெல்லாம் வாக்கிங் போகணும் ஜாக்கிங் போகணுமோ இது செம ஒர்க் அவுட்டுங்க. அந்த மாதிரி தான் இருந்தது. மேலே ஏறி போக போக அவ்வளோ டயர்டாகிடுச்சு. பட் வெதர் வாஸ் ஸோ குட். யூஸ்வலாக இங்கே வரும்போது வெதர் நல்லா இருந்தால் மட்டும் தான் நம்மளால் போக முடியும். அதே மாதிரி வெதர் நல்லா இருந்தால் மட்டும் தான் மேலேயும் அலோவ் பண்ணுவாங்க. 2 விஷயம்னால, ஒன்று இப்போ வந்து இங்கே வெதர் நல்லா இல்லை மீன்ஸ் இங்கே வந்து கொஞ்சம் பனி கொட்ட ஆரம்பிச்சிரும், ஸ்னோ வர ஆரம்பிச்சிரும். அப்படிலாம் இருந்தால் இந்த ஸ்டெப்ஸ்லலாம் நீங்கள் ஏறுறது வந்து ரொம்ப ரிஸ்க்கு.
பிகாஸ் அது வந்து வழுக்க ஆரம்பிச்சிரும். அதனால் வந்து க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க. இந்த இடம்லாம் சம்மரில் மட்டும் தான் மோஸ்ட்லி ஓப்பனாக இருக்கும். வின்டரில் வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுருவாங்க. பிகாஸ் ஸ்னோ ஸ்லைட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இது எல்லாமே க்ளோஸ் ஆகி வேறு இருக்கும். ஸோ அதனால் வந்து இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் கூட க்ளோஸ் பண்ணி வச்சுருவாங்க. நம்மளை அலோவ் பண்ணவே மாட்டாங்க. இருக்கிறதுலையே இந்த வியூ பாயிண்ட் தாங்க செம டாப் நாச்சாக இருந்தது. இங்கே வந்து எத்தனை பீக்ஸ் இருக்குது, அந்த பீக்ஸை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே போட்டிருந்தாங்க. அவ்வளோ அழகாக இருந்தது, பயங்கர பியூட்டிஃபுல்லாக இருந்தது பார்க்குறதுக்கும் சரி, பிக்சர் எடுக்கிறதுக்கும். நம்ம ட்ராயிங்ஸு இல்லை நோட் புக்ஸ்லலாம் இந்த மாதிரி பிக்சர் பார்த்துருப்பீங்க. எவ்வளோ பெரிய பள்ளத்தாக்கு, எவ்வளோ மலைகள் சுற்றி சுற்றி, அதுக்கிடையில் ஒரு அருவி, அவ்வளோ அழகாக இருந்தது. ஒரே வியூ தான், ஆனால் சுற்றி சுற்றி ஏறி ஏறி ஒவ்வொரு மலையாக போய் பார்க்குற மாதிரி இருந்தது. இந்த பீக்ஸ் பற்றின டீட்டெயில்ஸும் வந்து போட்டிருந்தாங்க. இங்கே காட்டுத்தீங்கிறது ரொம்ப டேஞ்சரஸான விஷயங்க. பிகாஸ் ஒன்ஸ் அதை பற்ற ஆரம்பிச்சது அப்படின்னா முழு காட்டையுமே அழிச்சிரும். ஸோ நிறைய விதங்களில் காட்டுத்தீ பரவும். ஸோ மக்கள் வந்து எப்போல்லாம் நெருப்பு யூஸ் பண்ணுவாங்க, முக்கியமாக அந்த ஸ்மோக் பண்ணும்போது யூஸ் பண்ணுவாங்கள்ல, ஒரு சின்ன கங்கு கூட வந்து பெருசாக நெருப்பாக மாறிடும். அதுக்காகவே இந்த மாதிரி ஒன்று வச்சுருந்தாங்க. ஸ்மோக் என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. ஸ்மோக் பண்ணால் அதை போட்டு அணைக்கிறதா, அந்த மாதிரி ஒரு பாக்ஸே செட் பண்ணியிருந்தாங்க. இன்கேஸ் யாராவது ஸ்மோக் பண்ணுறீங்கன்னா அதில் போய் அணைச்சிக்கலான்ட்டு. இதுக்கு வந்து நான் ஸ்மோக் ஏரியாவாகவே அதை வந்து பண்ணியிருக்கலாம். ஸ்டில் பீப்புள் வந்து ஸ்மோக் பண்ணாங்கன்னா அது தேவைப்படுங்கிறதுக்காக அந்த மாதிரி வச்சுருந்தாங்க. கீழே போட்டு கூட நீங்கள் வந்து அணைக்காதீங்க, இதுக்குள்ளே பத்திரமா போட்டுருங்க அப்படின்ற மாதிரி. இங்கேருந்து ஒரு குட்டி ஊர் உங்களுக்கு தெரியும், நான் அதை காட்டுறேன் பாருங்கள். இந்த வாட்டர் ஏன் ப்ளூ கலரில் இருக்குது அப்படின்னா, அது எல்லாமே இந்த கிளேசியர்லேருந்து உருகி வர தண்ணிங்க. ஆக்சுவலாக இட்ஸ் கைண்ட் ஆஃப் ரிவர் மாதிரி ஓடி வருது இல்லையா, பனி வந்து மலையில் ஸ்டோர் ஆகி அது கிளேசியராக ஃபார்ம் ஆகி கொஞ்சம் கொஞ்சமாக உருகி ஓடி வருதான். இங்கே பார்த்தா உங்களுக்கு தெரிஞ்சுக்கும். ஒரு குட்டி ஊரெல்லாம் வேறு இருந்ததில்ல, அழகாக இருந்தது. ஒரு வழியாக முடிச்சுட்டு கிளம்பிட்டோங்க. பயங்கர டயர்டு, அவ்வளோ தூரம் மேலே ஏறினது. கீழே இறங்கி வந்து ஒரு குட்டியாக ஒரு ஸ்நாக்கெல்லாம் வாங்கிட்டு, வாட்டர் பாட்டில்லாம் வாங்கிட்டு கிளம்பியாச்சு. ஆப்வியஸாக நம்ம ஊரில் இருக்கிற மாதிரி இங்கேயும் டூரிஸ்ட் பிளேஸில் வந்து எதாவது வாங்குறோன்னா ட்ரிபிள் ரேட்டாக இருக்கும் வாட்டர் பாட்டில் கூட. ஸோ வெளியில் வந்து உங்களுக்கு ஒரு $4 இருக்குது எக்ஸாம்பிள் அப்படின்னா, இங்கே ஒரு $10-11 சொல்லுவான். பட் சம்டைம்ஸ் நம்ம இந்த மாதிரி இடங்களில் வாங்குற மாதிரி தான் இருக்கும். மோஸ்ட்லி யாராவது கிட்ஸ் எல்லாம் கூட்டு வரீங்களா, கண்டிப்பாக பிளான் பண்ணிட்டு எடுத்துகிட்டு வந்துடுங்க. ஏன்னா கிட்ஸ் பார்த்தோன்னா கண்டிப்பாக கேட்பாங்க. நம்மக்கிட்டே இருந்ததுன்னா அட்லீஸ்ட் கொடுத்து கொஞ்சம் சமாளிக்கலாம். ஒரு வழியாக இந்த இடத்தெல்லாம் பார்த்துட்டு அடுத்து நம்ம போன இடம் பார்த்திங்க அப்படின்னா பேன்ஃப் சிட்டி. பேன்ஃப்குள்ளே போனோம். அதுக்கப்புறம் லேக் லூயிஸ் போனோம். இப்போ லேக் லூயிஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பயங்கர பியூட்டிஃபுல்லான லேக்குங்க. கனடானாலே வந்து அந்த லேக் தான் பயங்கர ஃபேமஸ். வின்டரில் பார்த்திங்கன்னா இந்த லேக் வந்து கம்ப்ளீட்டாக ஃப்ரீஸ் ஆகிட்டு அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஐஸ் கல்ச்சர்லாம் செஞ்சு வச்சுருப்பாங்க. அப்போ போகிறதுக்கு இன்னுமே பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அந்த லேக் மேலே, அந்த தண்ணி மேலே நீங்கள் வந்து நடந்து போகலாம். ஃபுல் லேக் நீங்கள் நடந்து போக முடியாது, ஆனால் ஃபுல் லேக்கும் உறைஞ்சி தான் இருக்கும். அந்த சைட் ஸ்டாச்சூஸ் செஞ்சு வச்சுருப்பாங்க. ஒரு சர்டைன் இடத்துல மட்டும் நம்ம நடந்து போகிற மாதிரி, அதாவது எந்த அளவுக்கு ஐஸ் ஃப்ரீஸ் ஆகிருக்கோ அந்த இடங்களில் மட்டும் நம்ம நடந்து போகிற மாதிரி செட் பண்ணியிருப்பாங்க. வின்டரில் ஒரு வேளை நான் போனேன்னா அதையும் நான் உங்களுக்கு காட்டுறேன். இந்த தடவை நாங்கள் சம்மரில் தான் போயிட்டு இருந்தோம் இல்லையா, அது வந்து டிஃபால்ட் லேக் மாதிரி தான் இருக்கும். பட் சுற்றி பியூட்டிஃபுல்லாக மழை ஃபுல்லாக கவர் ஆகிருக்கும். சென்டரில் அந்த லேக்கு அப்படியே ப்ளூ அண்ட் க்ரீன் கலரில் அவ்வளோ அழகாக இருக்கும். நம்ம ஊரில் வந்து லேக் பார்த்துட்டு இங்கே வந்து எந்த தண்ணியை பார்த்தாலும் அது ஒரு வேளை பச்சை கலராகவோ இல்லாட்டினா வந்து ப்ளூ கலராகவோ தான் இருக்கும். பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. இதுதான் அந்த பிளேஸு. சுற்றி தெரியுதா மலை. அங்கெல்லாம் இன்னும் வந்து பார்த்திங்கன்னா போன தடவை பெஞ்ச ஸ்னோவே இன்னும் வந்து கரையில். ஆக்சுவலாக இது வந்து பீக் சம்மர் அப்படின்னா பார்த்துக்கோங்க. வின்டரில் இந்த இடம்லாம் எப்படி இருக்கும்னு இமேஜின் பண்ணி பாருங்கள். அதனால தான் இந்த லேக்கே வந்து உறைஞ்சிடுது. ஆப்போசிட்டில் உள்ள மலையில் இன்னும் ஸ்னோ இருக்குது. ஆனால் டிகிரி பார்த்திங்கன்னா 26-27 இருந்தது நாங்கள் போயிருக்கும் போதெல்லாம். அப்போ யோசிச்சு பாருங்கள். வின்டரில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே -40 -50 வரைக்கும்லாம் போகுங்க. கேல்கரியில் இந்த ஜாஸ்பர் பேன்ஃபில் வந்து பார்த்திங்கன்னா -40ங்கிறதுலாம் நார்மலாகவே வின்டரில் வந்து பீக்கில் ஒரு 2-3 வீக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா -40 நார்மலாக போகும். டே டைம்லேயே சொல்கிறேன் நான். அப்போ நைட்டெல்லாம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். ஸோ அதனால தான் இந்த முழு லேக்குமே அப்படியே உறைஞ்சி போயிடும். ஸோ இந்த லேக் மேலே வந்து நீங்கள் நடந்து போகலாம். இது மேலே வந்து ஐஸில் வந்து நிறைய ஸ்கல்ப்சர்லாம் செஞ்சு வச்சுருப்பாங்க. நிறையா சிலைகள் மாதிரி செஞ்சு வச்சுருப்பாங்க ஐஸ்லேயே, அதாவது ஐஸ் கட்டிலேயே. ஸோ அதையுமே வந்து நம்ம வந்து பார்க்கலாம். வின்டரில் இது ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். சம்மரில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஆக்டிவிட்டீஸ் உள்ளே வந்து கயாக்கிங் பண்ணுறதா இருக்கட்டும், இந்த மாதிரி போட்டிங் போகிறதா இருக்கட்டும், இது எல்லாமே பண்ணலாம். பட் இங்கே வந்து ஃபிஷ்ஷிங்லாம் நீங்கள் பண்ண முடியாதுங்க. கனடாவில் எல்லா இடங்கள்லையுமே ஒரு லேக் இருக்குது அப்படின்னா அங்கே இந்தந்த ஆக்டிவிட்டீஸ் மட்டும் தான் பண்ணணும்னு சொல்லிட்டு கவர்மெண்ட்டே வச்சுருப்பான். ஸோ நம்ம அது மட்டும் தான் பண்ண முடியும். நம்ம வந்து தண்ணி நிறையா இருக்கே குளிக்கலாம், இல்லை தண்ணி நிறையா இருக்கே போட்டிங் பண்ணலாம், இல்லை தண்ணி நிறையா இருக்குது மீன் பிடிக்கலாம் அப்படிலாம் நம்ம போயிடவும் முடியாது. அவ்வளோதான்.
முடிஞ்சது கதை. ஸோ இங்கே எதெல்லாம் அலோவ் பண்ணுவாங்கன்னு முதலே நம்ம தெரிஞ்சு வச்சுட்டு பண்ணுறது தான் கரெக்டாக இருக்கும். இங்கே வந்து ஃபிஷ்ஷிங் வந்து அலோட் கிடையாது. சில இடங்களில் பார்த்திங்கன்னா மந்த் வைஸாக அந்த மாதிரிலாம் வேறு அலோவ் பண்ணுவாங்க. இந்த மந்த்லேருந்து இந்த மந்த் வரைக்கும் ஃபிஷ்ஷிங் அலோடு, இந்த மந்த்லேருந்து இந்த மந்த் வரைக்கும் நீங்கள் ஃபிஷ்ஷிங் பிடிக்கக்கூடாதுன்னு அந்த ஃபிஷ் வந்து ப்ரீட் பண்ணும் இல்லையா, ஸோ அந்த காலங்களில் வச்சும் டிசைட் பண்ணுவாங்க. ஸோ நம்ம ஒரு இடத்துக்கு போகிறோம், ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டீஸ் பண்ணணுன்னா முன்னாடியே வந்து நம்ம கூகுளில் வந்து செக் பண்ணிட்டு போகிறது வந்து இட்ஸ் பெட்டர். ஸோ எல்லாமே டீட்டெயிலாக வந்து உங்களுக்கு போட்டிருப்பாங்க. தண்ணி பயங்கர சில்லுன்னு இருந்ததுங்க. பட் ஆனால் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கெலாம் சூப்பர் இடம்ல, செம ஜாலியாக நின்று எல்லா பிக்சர்ஸும் எடுத்துகிட்டு பாருங்கள். பாப்பா வந்து காலையே கீழே வைக்க மாட்டேன்ட்டான். இந்த பசங்களுக்கு தண்ணியில் காலை வச்சா என்ன பிரச்சனைன்னு தெரியலை. அவளை ஒரு வழியாக நிப்பாட்டி ஒரு ஃபோட்டோ எடுக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் இந்த ட்ரிப்பை முடிச்சுட்டு இந்த 1 day ட்ரிப்பை முடிச்சுட்டு திரும்ப ஹோட்டல் ரூம்க்கே போயிட்டோம். நெக்ஸ்ட்டு 2 days பார்த்திங்க அப்படின்னா கேல்கரியை சுற்றி இருக்கிற இடம், ட்ரம் ஹல்லர் போனோம். அது எல்லாமே உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் நான் காட்டுறேன். அந்த ட்ரம் ஹல்லர் இஸ் நத்திங் பட் நம்ம ஜுராசிக் பார்க்லலாம் பார்த்துருப்போமே டைனோசரஸ் இடம், அதுதான். அங்கே வந்து நிறையா ஃபாசில்ஸ்லாம் இருக்குது. அதை வச்சு ஒரு மியூசியம் ரெடி பண்ணியிருக்காங்க. அந்த மியூசியம் எல்லாமே நான் அந்த வீடியோவில் கவர் பண்ணுறேன். ஐ ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய். தேங்க்யூ.